கொரோனா அவங்க லைஃப்பில் என்ன சேஞ்ச் பண்ணுச்சு? ஓகே, கொரோனா வந்து நிறையா பேருக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் எங்களுக்கு கொரோனா டைமில் தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் பீப்புள் வந்து வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சு. டைம் இருக்கிறப்ப ஒன் ஆப்ஷன் இஸ் டிவி அண்ட் ஓடிடி யூடியூப்ன்றதுனால யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டோம். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்க்குறதுக்கு அவங்களுக்குமே டைம் இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க, நிறைய பேர் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தான் நமக்கு வந்து வியூவர்ஷிப் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மூலிமா நமக்கு ஆர்டர்ஸ் க்ரியேட் ஆரம்பிச்சு. இப்போ கோர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்து வர்றது தான் ஆர்டர்ஸே. எனக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வரும். ஒன்று வந்து ஆர்கானிக்காக ஏற்கனவே வாங்கினவங்க வராங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க வருவாங்க, ஆட்ஸ்லேருந்து வரவங்க வருவாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து ஆர்கானிக்காக வந்து 50 to 60% ஆர்கானிக் யூசர்ஸ். நீங்கள் தான் ஆர்கானிக் கான்டென்ட் கிங்கு. ஸோ ஆர்கானிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, பெய்ட் ஆட்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. பெய்ட் ஆட்ஸில் எனக்கு தெரிஞ்சு 10 to 15% மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்க, பர் டே அரௌண்ட் 100 ஆர்டர்ஸ் சொல்கிறீங்க. இந்த 100 ஆர்டர்ஸுமே வெப்சைட்டில் தான் ஒழுகுது. வெப்சைட் எஸ். இப்போ நோ வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து வெப்சைட்டில் தான் ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு வந்து இமெயில் இருக்காது. ஸோ இமெயில் என்னென்னா இப்போ இருக்க பிளாட்ஃபார்மில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா இமெயில் ஐடி வேணும். அப்போ தான் ஒரு ஆர்டரே வந்து அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இமெயில் ஐடி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப்பில் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே டுகெதர் தான் 100 ஆர்டர்ஸ்.